ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது 12th ஜேஇ மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாப்டரில் ஒரு ப்ராப்ளம் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு பேட்டர்ன் பேஸ்டு ப்ராப்ளமாக இல்லைனாலும் ஒரு ஃபார்முலா அண்ட் ரிசல்ட் பேஸ்டு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால உங்களால் இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிள் சம்மாகவே இருந்தாலும் இந்த சிம்பிள் சம்மில் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி பெரிய சம்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கான உங்களுக்கே தெரியும் ஒரு குட்டி ஜென்ரல் ரிமைண்டர். நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ் எல்லாமே IBEL_JE அப்படிங்கிற நேமில் இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சிப்ளிங்ஸ் யாராவது ஜேஇ நீட் போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ரொம்ப தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே இந்த பேஜஸ் ப்ளஸ் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. அதுதாங்க முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பேஜஸில் எல்லா அப்டேட்ஸும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ், வீடியோ அப்டேட்ஸ், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், குயிசஸ் எல்லாமே இந்த பேஜஸில் அப்டேட் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த அப்கமிங் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு, அப்டேட்டாக இருக்கிறதுக்கு எல்லாமே ஒரே பேஜில் கிடைக்கிறது ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அது நீங்கள் எங்கள் சைடுக்கு எங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம சம்குள்ளே போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எ தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஆஃப் எ வேல்யூ ஆஃப் டெல்டா ஆஃப் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஆஃப் வேல்யூ டெல்டா, அதாவது டிட்டர்மினன்ட்னு கொடுத்துருக்காங்க, இஸ் மல்டிப்ளைட் பை 5. ஓகே, தென் தி வேல்யூ ஆஃப் நியூ டிட்டர்மினன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்னதான் அப்படி கேட்க வரோம் அப்படின்னா, ஒரு டிட்டர்மினன்ட் இருக்குது, அதுக்குடைய ஆர்டர் தேர்ட் ஆர்டர். அது என்ன சார் தேர்ட் ஆர்டர்? இங்கேயும் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். பொதுவாக டிட்டர்மினன்ட் எந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கே நல்லா தெரியும், நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலும் சேம். அப்போ அதோடைய ஆர்டர் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, n ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் காலமும் என்ன தான் இருக்கும், n காலம் தான் இருக்கும். இப்படி n ரோ n காலம் ரெண்டும் சிமிலராக இருந்ததுன்னா நீங்கள் n கிராஸ் n போடணும் அவசியம் இல்லை, nth ஆர்டர்னு நீங்கள் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே. அப்போ n ஆர்டர்னு சொல்லியாச்சுன்னா அங்கே n ரோ n காலம் இருக்குன்னு அர்த்தம் அந்த டிட்டர்மினண்ட்டுக்கு. அப்போ இங்கே தேர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மீனிங் என்ன, அதோடைய ஆர்டர் 3 cross 3. ஓகே, அப்போ அங்கே ஆர்டர் n ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 3. இதை நீங்கள் பிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு டிட்டர்மினன்ட் கன்சிடர் பண்ணியிருக்கிறான். அங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட்டையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டான். இப்போது அங்கே ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறான். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு புது வேல்யூ கிடைக்குது. அது எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எடுத்த டிட்டர்மினண்ட்டை வச்சு. சொல்கிறது ஒன்றுமே புரியாது, நான் எழுதி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு சிம்பிளாக சூப்பராக புரியும். நல்லா கவனிங்க. அவன் கொடுத்துருக்கிறது டெல்லுன்னு தான் கொடுத்துருக்குறான். ஸோ நான் டெல்னே எடுத்துக்கிறேன். டெல் ஈக்குவல் டு ஒரு 3 cross 3 டிட்டர்மினன்ட் நான் எடுத்துக்கிறேன். நத்திங் பட் ஏ பி சி. ஓகே, ஏ பி சி in second row, D, E, F, third row, G, H, I. Okay, A, B, C, D, E, F, G, H, I. இப்படி உங்களுக்கு இருக்குது. ஸோ இதோடைய ஆர்டர் என்ன 3, n 3, ஸோ 3 cross 3 ஆர்டர். இப்போ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுதான் டிட்டர்மினன்ட், கொடுக்கப்பட்ட டிட்டர்மினன்ட் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டது, லெட் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேருந்து புது டிட்டர்மினன்ட் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, டெல் டேஷ்னு கூட வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ரோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் 5ஆல் யூனிஃபார்மாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, 5A, 5B, 5C, அகெயின் 5D, 5E, 5F, அகெயின் 5G, 5H, 5I. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் இல்லை ரோ ஆப்ரேஷன் ஏதோ ஒன்று.
எல்லா ரோலையும் 5 எல்லா ரோலையும் 5 5 5 தூக்கி வெளில போட்டுரும். இல்லை எல்லா காலம்லேயும் 5 5 தூக்கி வெளில போட்டுக்கலாம். ஆனால் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். ஒன்று காலம் வைஸ் பண்ணுங்கள், இல்லை ரோ வைஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒன்று மட்டும்தான். அதுக்கு பேர் தான் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன், இல்லை எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன். நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, நான் ரோ வைஸே எடுத்துடுறேன். ஃபஸ்ட் ரோலேருந்து 5 வெளில எடுக்கிறேன். ஓகே, செகண்ட் ரோலேருந்து 5 வெளில எடுக்கிறேன். ஓகே, தேர்ட் ரோலேருந்து 5 வெளில எடுக்கிறேன். இப்போ 5 × 5 × 5 உங்களுக்கு எல்லா 5ம் வெளில வந்துருச்சுன்னா 5 கியூப்னு வெளில வந்துடும். பேலன்ஸ் நமக்கு இன்சைட் என்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏ பி சி டி இ எஃப் ஓகே ஜி ஹெச் ஐ இப்படி உங்களுக்கு கிடச்சிடும். தட்ஸ் ஆல். அப்போது நத்திங் பட் 5 கியூப்னா உங்களுக்கு என்னது 125. இது ஆக்சுவலி என்னது டெல் தான். டெல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ என்ன மீனிங் டெல் டேஷ் அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் ஆஃப் டெல் நீங்கள் சொல்கிறீங்க 125 டைம்ஸ் ஆஃப் டெல். அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கிளியர்? ஆப்ஷன் டி. ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதுதான் கிடைக்க போகுது ஆன்சர். இதான் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான், வேறு எதுவுமே இல்லை. சரி சார், இது நம்ம ஆக்சுவலாக பார்த்துட்டோம். இதுக்கு என்ன தான் ரிசல்ட் பிஹைண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு என்ன ரிசல்ட் பிஹைண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆக்சுவலி ஆர்டர் வந்து என், அதாவது என் கிராஸ் என், அதை சிம்பிளாக நம்ம ஆர்டர் என்னன்னு சொல்கிறோம், என்னன்னு சொல்கிறோம். இப்போது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் அவன் 5 அப்படின்னு பண்ணியிருக்கிறான். நான் கான்ஸ்டண்ட்டை வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். கான்ஸ்டன்ட் ஆர்டர் வந்து என், கான்ஸ்டன்ட் வந்து கே. ஏன்னா அந்த ரெண்டு தான் இங்கே வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஓகே கே இன்ட்டு எம். ஓகே, கே இன்ட்டு எம். எம்னா என்னென்னா அந்த டிட்டர்மினன்ட் எலமெண்ட். ஓகே, அந்த செட்டப். கேனா கான்ஸ்டன்ட். சீக்வல் டு ரிசல்ட் படி பார்த்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கே அப்படியே வெளில வந்துச்சுன்னா கே பவர் என்னன்னு வரும். என்ன ஆர்டர் இருக்கோ அப்படி வந்துடும். இப்போ கே பவர் என் டிட்டர்மினன்ட் ஆஃப் உங்களுக்கு என்ன வந்துடும்னா எம் அப்படின்னு வந்துடும். அப்போ அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் கே இன்ட்டு எம். அப்போ கே இன்ட்டு எம்னா கேக்கு பதிலாக என்ன போட்டுக்கோங்க, இந்த 5 தான் நம்ம கான்ஸ்டன்ட். ஸோ 5 இன்ட்டு எம். இங்கே ஆர்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு 3, தேர்ட் ஆர்டர். அப்போ என்ன ஆகிடுதுன்னா 5 எல்லாம் வந்துடும். 5 பவர் 3 ஆஃப் டிட்டர்மினன்ட் உங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா எம்னு கிடச்சிருது. 5 பவர் 3 உங்களுக்கு என்னது 125 ஆஃப் டிட்டர்மினன்ட் எம். கிளியர்? எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சுது. இதாங்க அந்த ரிசல்ட். ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போது ஓவரால் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம இந்த சம்க்கான குயிக் ரீகேப் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் a third order determinant of value delta is multiplied by 5, then the value of new determinant கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன், அந்த ஒரிஜினல் டிட்டர்மினன்ட் கூட எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டெல்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம், டெல் டேஷ்னு எடுத்துக்கிட்டோம். ஈச் அண்ட் எவ்ரி ரோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் எவ்ரி எலமெண்ட்டுக்கு. திரும்ப எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் இல்லை எலிமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் ஏதாவது ஒன்று நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதில் ஈச் அண்ட் எவ்ரி ரோலையோ இல்லை ஈச் அண்ட் எவ்ரி காலம்லையோ ஏதாவது ஒன்று மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். அங்கே அந்த கான்ஸ்டன்ட் 5 5 5 வெளில போட்டுருங்க. இப்போ 5 × 5 × 5 5 கியூப் ஆஃப் ஒரிஜினல் டிட்டர்மினன்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. தட் இஸ் நத்திங் பட் 125 டெல். ஸோ இது ஆக்சுவல் மெத்தட். இதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் ஹைட் ஆயிருக்கு, ஹிடன் ஆயிருக்கு. இஃப் ஆல் என்ட்ரிஸ் ஆஃப் n cross n மேட்ரிக்ஸ் ஓகே ஆர் மல்டிப்ளைட் பை a constant k, அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் km இஸ் ஈக்குவல் டு k பவர் n ஆஃப் டிட்டர்மினன்ட் m. அப்படி பார்க்கும்போது இங்கே தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட், அப்போ n ஈக்குவல் டு 3, k ஈக்குவல் டு 5, கான்ஸ்டன்ட் 5. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் km இஸ் நத்திங் பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 × m. ஸோ 5 பவர் 3 ஆஃப் டிட்டர்மினன்ட் m, 125 ஆஃப் டிட்டர்மினன்ட் m. தட்ஸ் ஆல். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ மறக்காமல்
இந்த வீடியோ கீழே ஃபீட்பேக் ஃபார்ம் லிங்க் இருக்கும், இல்லை பயோவில் வீடியோ ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் போய் வீடியோக்கான ஃபீட்பேக் மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துடுங்க. இது நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு மகத்தான உதவியாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்க்கு இன்னும் தரமான கண்டென்ட் எங்களால் கொடுக்கறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டர்ன் சம்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச். பாய்.